ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா toSum அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். சேம் இதுலேயும் அதே நம்ஸ் அண்ட் டார்கெட் தான் நம்மளோட பேராமீட்டர். இங்கே சீன் அப்படின்றத நான் ஒரு எம்டி ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணுறேன். பைத்தானில் டிக்ஷனரி மாதிரி ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சேம் பர்பஸ் தான். கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா i less than nums dot length i ++. அதாவது நம்ம வந்து இந்த நம்ஸை வந்து லூப் பண்ணுறோம். i = 0 இண்டெக்ஸில் இருந்து நம்ஸோட கடைசி வேல்யூ வரைக்கும் லூப் பண்ணுறோம். இப்போ சேம் காம்ப்ளிமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். டார்கெட் மைனஸ் கரண்ட் நம்பர். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து சீனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு. அதாவது சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சீன் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து ஐயை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா சீன் ஆஃப் கரண்ட் நம்பரோட இண்டெக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே.